இன்னைக்கு மட்டும் ஜவுளி கடையில அவங்க நிலாவை நம்ம கூட பார்த்துருந்தாங்கன்னா எனக்கு டிவோர்ஸ் கிடைக்க விடாம பிரச்சனை பண்ணிருப்பாங்க. அதானே சொல்ல வரீங்க? அதானமா பண்ணுவாங்க. அது நடக்காது. நான் நிலாவை அவங்க கண்ணில் படவே விட மாட்டேன். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது. என்னைக்கா இருந்தாலும் அவங்களுக்கு தெரியாது. அப்படி தெரிஞ்சாலும் நான் நிலாவை விட்டு கொடுக்க மாட்டேன். உடனே இதை சாக்கா வச்சுக்கிட்டு அவர் கூட வாழக்கூடாதான்னு ஆரம்பிச்சிடாதீங்க. நிலாவுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் பார்த்து வச்சிருந்தேன். அவங்க கொடுத்த டென்ஷன்ல அதை மறந்துட்டு வந்துட்டேன். அட விடுமா, அந்த ட்ரெஸ் கிடைக்காதா என்ன? இன்னொரு நாள் போய் எடுத்துக்கிறது. அது ரொம்ப நல்ல ட்ரெஸ்ஸுப்பா. கண்டிப்பா வேற யாராவது எடுத்திருப்பாங்க. வித்யா, இந்த ட்ரெஸ் தானே நீ விட்டுட்டு வந்ததா சொன்ன? ஆமாப்பா. விது, தாத்தா, ட்ரெஸ் எப்படி இருக்கு? தேவதை மாதிரி இருக்குடா தங்கம். நிலா, இந்த ட்ரெஸ் உனக்கு யார் எடுத்து கொடுத்தா? பீம்பாய் தான். அவரா? ஆமா. அவங்க வீட்ல எல்லாருமே ட்ரெஸ் எடுக்க கடைக்கு வந்தாங்கன்னு சொன்னேன்ல, அவங்க அப்போ எனக்கும் ட்ரெஸ் எடுத்தாங்க. இப்பதான் நான் அந்த வீட்ல ஒருத்தி ஆயிட்டேன்ல. அந்த ட்ரெஸ் தான். இது நல்லா இருக்கா? இத நான் உனக்காக எடுத்து வச்சுட்டு அவசரத்துல மறந்துட்டேன் நிலா. நான் எடுத்ததையே அவர் எடுத்திருக்காரு. ரொம்ப அழகா இருக்கு. உனக்கும் பீம்பாய்க்கும் ஒரே டேஸ்ட். ரெண்டு பேருமே எந்த ட்ரெஸ் எனக்கு நல்லா இருக்கும்னு கரெக்டா செலக்ட் பண்றீங்க. ஆனா இப்போவும் நீ பீம்பாய பார்க்காம வந்துட்ட. கண்டிப்பா ஒரு நாள் நாம அவங்க வீட்டுக்கு போலாம். தாத்தா, என்னம்மா? உங்களுக்கு ஒரு கஷ்டமான டாஸ்க். என்னம்மா? இந்த ட்ரெஸ்ல என்ன அழகா போட்டோ எடுத்து தரீங்களா? அதுக்கு என்ன, எடுத்துட்டா போச்சு. அழகா இருக்கணும். லாஸ்ட் டைம் எடுத்த மாதிரி மூக்கு தனி கால் தனின்னு கோணல் மானலா எடுத்து தந்துட மாட்டீங்களே? இதான் எனக்கு போட்டோ எப்படி எடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கல. அப்புறம் எப்படிமா தப்பு பண்ணுவேன்? தப்பு பண்ணா அதுக்கப்புறம் நான் உங்களை ரொம்ப கேவலமா போட்டோ எடுத்து போஸ்டர் அடிச்சு ஒட்டிடுவேன். நல்லா எடுத்து தரேன். வா நிலா. கேமரா ஆன் பண்ணுங்க. நில்லுங்க. சூப்பரா இருக்குடா. தாத்தா, அம்மா கூட நான் ஒரு போட்டோ எடுத்துக்க போறேன். சரி தாத்தா, எங்க ரெண்டு பேரையும் போட்டோ எடுங்க. வா விது, நம்ம செல்ஃபி எடுத்துக்கலாம். தாத்தா, எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து ஒரு போட்டோ எடுங்க. அப்பா, நீங்களும் வாங்க. ஆமா தாத்தா, நீங்களும் வாங்க. நான் வந்துட்டா வேற யாருமா போட்டோ எடுக்கிறது? அதெல்லாம் நாமளே எடுத்துக்கலாம் தாத்தா. இதுக்கு தானே செல்ஃபின்னு ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓஹோ, அப்படி ஒண்ணு இருக்கோ? உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, வாங்க. என்னம்மா?
இருங்கம்மா நான் பாக்குறேன். ம். ஏண்டா நிலா, தாத்தா எப்படி எடுத்திருக்கேன்? நான் பாஸ் ஆகிட்டேனா? பாஸ் தான் இருக்கீங்க, இன்னும் நல்லா எடுக்கணும். அழகா தானமா இருக்கு. நான் தான் அழகா இருக்கேன், போட்டோ சுமாரா தான் இருக்கு. ம். இன்னும் ஃப்ரேம் பிடிக்கவே தெரியல. ம். அடுத்த கிளாஸ்ல சொல்லி தரேன். சரி வா சரி. விது. வா. ம். தாத்தா, சாப்பாடு பார்த்து சாப்பிடணும். ம். நிலா, சாப்பிடும்போது போன் பார்க்க கூடாது. என்ன பழக்கம் இது? பார்க்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. அப்படி கேளுமா. ம். எனக்கு போட்டோ எடுக்க தெரியலன்னு சொல்லிட்டு இப்ப நான் எடுத்த போட்டோவை ரசிச்சு பார்த்துட்டு இருக்க. என்ன முறைக்காத. உங்க அம்மாட்ட பதில் சொல்லு. விது, ஒருத்தவங்க ட்ரெஸ் எடுத்து தந்தாங்கன்னா அதை நம்ம உடனே போட்டு கட்டினா தானே அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ஆமா, அதான் நான் பீம்பாய்க்கு போட்டோ அனுப்புறதுக்காக பார்த்துட்டு இருந்தேன். தாத்தா எடுத்த எல்லா போட்டோவையும் அனுப்ப முடியுமா? அதுல எது தேருதுன்னு பார்த்து தானே அனுப்ப முடியும். ஆமா. அததான் செலக்ட் பண்ணிட்டு இருந்தேன். இதுல வேற ரசிக்கிறாங்களாம். மிஸ்டர் மாணிக்கம், அந்த அளவுக்குலாம் சீன் இல்ல என்ன? நித்யா, உன்னை மிஞ்சிருமா உன் பொண்ணு? ஆமா, அம்மாவை மிஞ்சினாதானே பொண்ணு. அனுப்பிட்டியா? இதோ அனுப்ப போறேன். சரி. மிஸ்டர் மாணிக்கம், சாப்பாடு தட்டுல இருக்கு, என் முகத்துல இல்ல. தட்டை பார்த்து சாப்பிடுங்க. ம். அந்த குட்டி சாத்தம் தான் மெசேஜ் பண்ணிருக்கு. என்னன்னு பாப்போம். ஏதாவது வில்லங்கமா இருக்குமோ? சரி. ம். மட்டும் சஞ்சய் பார்த்தா அவ்வளவுதான். அண்ணி, ஏன் போன் எடுத்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது என்ன அண்ணி, போனை கொடுங்க. கொடுங்க. அது ஒண்ணும் இல்ல சஞ்சய், இந்த மெசேஜ் போட்டோ. என்ன போட்டோ, என்ன மெசேஜ்? நிலாவுக்கு நீ புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்தல, அத போட்டு பார்த்து போட்டோ அனுப்பியிருக்கா. அழகா இருக்கு. அப்படியா? கொடுங்க.
நான் பார்க்கறேன். இரு சஞ்சய், நானே காமிக்கிறேன். பாரு சஞ்சய், உன் செலக்ஷன் ரொம்ப சூப்பரா இருக்குல்ல? ஆமா, போனை கொடுங்க. அண்ணி உங்களை தான் போனை கொடுங்கன்னு. அதோ அத்தை வராங்க. அத்தை பார்த்தா சந்தோஷப்படுவாங்க. அண்ணி போனை கொடு. அத்தை, அண்ணி அத்தை எங்க பாருங்க அத்தை. நிலாவுக்கு நம்ம ட்ரெஸ் எடுத்தோம்ல, அதை போட்டு சஞ்சய்க்கு போட்டோ அனுப்பியிருக்கா. ஆமா, ரொம்ப அழகா இருக்கு. ஆ, சஞ்சய், உன் செலக்ஷன் சூப்பர்டா. நான் பாக்குறேன். மனசா, நான் தான் காட்டிட்டு இருக்கேன்ல, இப்படி புடுங்குற என்ன பழக்கம் அது? அம்மா தான் பாத்துட்டாங்களே அண்ணி, இதுக்கே நீங்க இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? இல்ல, அவங்க பாத்துட்டு இருக்கும்போது புடுங்கிறது தப்பு இல்ல. ஒண்ணும் பிரச்சனை இல்ல, அவ பாக்கட்டும். நைஸ். ஐயோ கடவுளே, அவ வேற போட்டோ எதையும் பாத்திர கூடாது. கியூட்டா இருக்கா. மனசா போன் கொடு. எவ்வளவு நேரம் பாப்பா? இரு, போனை நான் என்கிட்ட கொடு. பாத்துட்டு இருக்கேன்ல. இங்க காட்டு. ட்ரெஸ் எடுக்க போனதுல இது ஒரு நல்ல விஷயம்டா. தேவதை மாதிரி இருக்கால. அவ அம்மா கிட்ட சொல்லி சுத்தி போட சொல்லணும். நம்ம எல்லார் கண்ணும் பட்டிருக்கோம். கரெக்டா சொன்னீங்க. ஆமா, ஒரு போட்டோ தான் அமைச்சிருக்காளா? அங்க நீங்களே பாத்துட்டு இருந்தா எப்படி மாமா? அவர் இன்னும் பார்க்கல. அவர்கிட்ட போய் நான் காட்டிட்டு வரேன். என்ன ஸ்னேகா, என்னாச்சு? கொஞ்சம் லேட்டா வந்திருக்க கூடாதா? அது ஒண்ணும் இல்லைங்க. நீலா பாப்பா நம்ம எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸ போட்டு அவ போட்டோ அனுப்பிச்சிருக்கா. அத உங்ககிட்ட காட்ட வந்து அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. இத பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அண்ணி என் போனை கொடுங்க முதல்ல. பாத்துட்டு இருக்காருல்ல சஞ்சய், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டியா? போன் என்ன, நான் அப்படியே கடிச்சு சாப்பிட போறேன். இங்க பாருங்களேன். அண்ணி என் ஃப்ரெண்டு கால் பண்றான். போனை என்கிட்ட கொடுங்க. போனை கொடு. கொடுங்க அண்ணி. ஹலோ, யாரா இருக்க போன்ல? சொல்டா. ஐயோ போறான் போல. அப்படியா? இல்லடா, இப்ப என்னால வர முடியாது. முடியாதுன்னு சொல்றல, புரிஞ்சுக்க. சரி, நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன். அண்ணி என்ன பண்றீங்க? இப்ப எதுக்கு என் போனை பறிச்சீங்க? அது ஒண்ணும் இல்ல சஞ்சய், அந்த Dress ரொம்ப நல்லா இருக்கு. என் அக்கா பொண்ணு ஒருத்திக்கு நிலா வயசு தான் இருக்கும். அவளுக்கு அடுத்த வாரம் பர்த்டே வருது. அவளுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு போகணும். அதுக்கு இந்த Dress எடுத்துட்டு போனா நல்லா இருக்கும்ல. கடையில காட்டுறதுக்கு இந்த போட்டோவை என் போனுக்கு அனுப்பிக்கிறேன். அத நான் சொன்னா செய்ய மாட்டேனா? ஏன், நான் அனுப்பிக்கிட்டா என்ன? இந்தா. கடவுளே, கல்யாணம் முடிகிற வரைக்கும் எப்படி சமாளிக்க போறனோ? நிலா, என்ன விது? நீ தூங்கிட்டு இரு. அம்மாவுக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சிட்டு வந்துடுறேன். சரி விது. என்ன போட்டோ பார்த்துட்டு இன்னும் பீம்பாய் ரிப்ளையே பண்ணல? பீம்பாய், இப்பதான் உங்களை
நினைச்சேன். நீங்களே கால் பண்ணிட்டீங்க. அதான் நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிற ஒரு பாண்டிங் அண்ட் டெலிபதி. கரெக்ட். ஆமா, போட்டோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லையே. இப்போ நான் அதை சொல்ல தான் கால் பண்ணேன். உனக்கு அந்த ட்ரெஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. உனக்குன்னே எடுத்து தைச்ச மாதிரி இருக்கு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த ட்ரெஸ்ஸை என் அம்மா எனக்காக செலக்ட் பண்ணி வச்சிருந்தாங்களாம். அவசரத்துல விட்டுட்டு வந்துட்டாங்களாம். அதத்தான் நீங்க எனக்கு எடுத்து கொடுத்துருக்கீங்க. அப்படியா? என் அம்மாவுக்கும் உங்களுக்கும் ஒரே டேஸ்ட். எனக்கு என்ன சரியா இருக்கும்னு என் அம்மா மாதிரியே உங்களுக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கு. அது இருக்கட்டும், நம்ம விஷயத்துக்கு வருவோம். நம்ம விஷயமா? என்ன? நான் வரும்போது சொல்லிட்டு வந்தேனே, அது என்னாச்சு? நான் சொன்ன மாதிரியே செஞ்சீங்களா? அதுவா? நீ சொன்ன மாதிரி பண்ணிட்டேன். ம்ஹும். அந்த புடவை கீழே விழுந்ததுக்கே அம்மா அபசகுனமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியா? ஆமா, அவங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க. ஆகணும் பிபாய், ஆகணும். அதுக்கு தானே நம்ம பிளான் பண்ணோம். அப்புறம் என்ன, அதை சொல்லி அப்பா கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணிருக்காங்க. அடுத்து இந்த மாதிரி ஒரு சில சம்பவத்தை பண்ணோன்னு வச்சுக்கோயேன், இந்த கல்யாணத்தை அம்மாவே நிறுத்திடுவாங்க. பண்ணிருவோம் பிபாய். அதை விட நமக்கு என்ன வேலை? 1000 பொய் சொல்லின்னு ஏதோ ஒன்னு சொல்லுவாங்களே. 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணலான்னு சொல்லுவாங்க. ஆமா, அதே மாதிரி 1000 கலவரம் பண்ணி பிடிக்காத கல்யாணத்தை நிறுத்தலால. நிறுத்தணும். சரி, அடுத்து என்ன பண்ணலாம்? பிளான் பண்ணலாம். நாளைக்கு ஈவினிங் பார்க்குக்கு வந்துருங்க. பக்காவா பிளான் பண்ணிடலாம். ஓகே, டன். எப்பவுமே எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும் பீம்பாய். நிலா, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் உன்னால தான் சிரிக்கிறேன். Thank you. ஃப்ரெண்ட்ஸ்குள்ள தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு? நாளைக்கு பார்க்கலாம். பாய். இந்த கல்யாணத்தை மட்டும் நான் நிறுத்தல. என் பேரு நிலாவே இல்ல. பாய். பாய். இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படி? ஏதாவது எழுதுங்க. உங்க வீட்ல யாரெல்லாம் இந்த கல்யாணம் வேணாம்னு சொல்லணும்? எங்க அம்மா மட்டும் சொன்னா போதும். ஏன்னா இந்த கல்யாணத்தை முடிவு பண்ணதே அவங்க தான். அவங்க சொன்னா இந்த கல்யாணம் நின்னுடும். அப்ப அவங்கள தான் முதல்ல கரெக்ட் பண்ணணும். உங்க அம்மாவோட வீக்னஸ் என்ன? பெருசா வீக்னஸ்லாம் ஒன்றும் இல்லை. பிடிவாதம் தான் அவங்க பிரச்சனையே. புடவை கீழே விழுந்ததுக்கு ஃபீல் பண்ணாங்கன்னு சொன்னீங்களே பீம்பாய். ஆமா, ஏதோ அப்பா சொன்னதால அபசகுனமா இருக்குமான்னு சொல்லி யோசிச்சாங்க. ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் மேரேஜ் தப்பாயிடுச்சுல்ல, அதனால ரொம்ப கவனமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஓவர் கவனம் அதுவே ஒரு வீக்னஸ் தானே பீம்பாய். ஆமால்ல? சூப்பர் பாப்பா. உங்க அம்மா ஜோசியத்தெல்லாம் நம்புவாங்களா? நம்புவாங்க, ஆனா ரொம்ப இல்ல, ஓரளவுக்கு தான். அது போதுங்க. டம்மியா ஒரு ஜோசியரை ரெடி பண்ணி இந்த ஜாதகம் பொருந்தலன்னு சொன்னா கல்யாணம் நின்னுட போகுது. எப்படி? நல்ல ஐடியாவா இருக்கே. நான் சொன்னா அது நல்லா தானே இருக்கும். நீ சொன்னியா? கார்ல வரும்போது நான் சொல்லிட்டு வந்ததே எனக்கு முன்னாடி முந்திக்கிட்டு சொல்றாரு.
யோசிச்சு ஒரு ஐடியா சொல்லுங்க அங்கிள் இல்லனா இங்கே விட்டுட்டு போயிடுவேன் ஆடா